வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே என்ற கம்பீரமான பேச்சுக்கு சொந்தக்காரர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அவருடைய சமாதிக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம இது பத்தலூர்லேருந்து திருக்குளம் போகிற ரோட்டில் கொடைக்கானல் பிரிவில் இருக்குது. அதுதான் போயிட்டுருக்கோம். பாரதி ராஜா சமாதி. பாரதி ராஜா சமாதி இருந்த இடத்துல போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ வாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் சமாதிக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். இதுதான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சமாதி இருக்கு. இதுதான் உள்ள போகிறோம். செப்பலை கட்டி வச்சு போகிறோம். இதுதான் பாரதி ராஜா அவர்களுடைய பண்ணை தோட்டம், தோப்பெல்லாம் இருக்கு. இங்கே தான் அவருடைய சமாதி இருக்கு. இதான் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே ஒரு உயிர் பாருங்க. பாரதி ராஜா சமாதி பக்கத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 50 ஆண்டுகள் கலை பயணம், 6 தேசிய விருதுகள், 6 தமிழ்நாடு மாநில விருதுகள். பாருங்கள், என் இனிய தமிழ் மக்களே என்ற காந்தபுரத்து சொந்தக்காரர் மறைந்த பாரதி ராஜா அவர்கள். அங்கே தான் போயிட்டுருக்கோம். சமாதி போயிட்டுருக்கோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என் இனிய தமிழ் மக்களே என்ற கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர். சென்ற வாரம் சென்னையில் காலமானார். அவருடைய சமாதி தான் வந்திருக்கோம். நம்ம இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்க, மத்தூரில் பெரியகுளம் போகிற ரூட்டில் கொடைக்கானல் பெரிய பக்கத்தில் இந்த சமாதி அமைஞ்சிருக்கு. இதுதான் அவருடைய பண்ணை தோட்டம். இங்கே தான் இருக்குது. அவரை பற்றிய எனக்கு தெரிஞ்ச சில இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. பாயிண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே பாருங்க. இவர் தான் டைரக்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் டைரக்டராக என்னன்னு தெரிய வந்தது மக்களுக்கு. அதுக்கு முன்னால் பல படங்கள் பார்த்துருக்கோம். ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நான் அர்த்தமே தெரியாமல் இருந்தது. இவர் தான் கடந்த 50 ஆண்டுகளாக இருந்த அந்த தமிழ் சினிமா ட்ரெண்டையே மாற்றினார். வச்சுங்களா. முன்னால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாக்கள் ஷூட்டிங்கெல்லாம் ஸ்டுடியோக்குள்ள நடக்கும், ஸ்டுடியோக்குள்ள நடக்கும். இவர் தான் அந்த ட்ரெண்டையை மாற்றி ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் வந்தார். ஒரு கிராமத்தில் போய் அந்த செட்டையே அப்படியே அங்கேயே வச்சு எடுத்தார். கம்ப்ளீட்டாக அதாவது தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றினார். ட்ரெண்டையே மாற்றி ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டை செட் பண்ணார் இயக்குனர் இமயம் அவருக்கு. அவர் சமாதி முன்னால் இன்னும் பேசுகிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். மேலும் இவர் மூலமாக பல திரைப்பட இயக்குநர்கள், நடிகைகள்லாம் எல்லாம் அறிமுகமாக இருக்காங்க. டைரக்டர் பாக்யராஜ், அப்புறம் பாண்டியராஜன், டைரக்டர் மணிவண்ணன், சரிங்களா. இவங்கெல்லாம் இவர் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க. அப்புறம் நடிகை எடுத்தாச்சும் வச்சுங்களேன், ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா, இந்த எல்லா நடிகையும் இவர்கிட்ட முதல்ல நடித்து பேர் வானதுக்கு அப்புறம் தான் அவங்க மற்ற சினிஃபீல்டில் போய் பல புகழ் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம். ஆமாம், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சமாதி இருக்கிற இடம் செட்டு போட்டு பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க. இதுதான் அவருடைய தோட்டம். இதுதான் அவருடைய பண்ணை வீடு இருக்குது. பாரதி ராஜா அவர்களின் தோட்டத்திற்கு உள்ளே சென்று கொண்டு இருக்கிறோம். தென்னை மரங்கள் இருக்கின்றன, பாக்கு மரங்கள் இருக்கிறது.
இதுதான் அவருடைய பண்ணை தோட்டத்து வீடு. எல்லோரும் பார்க்கலாம் ஃப்ரீயாக, யாருக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பொதுமக்கள்லாம் அவங்க பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க. இதுதான் பாரதி ராஜா அவர்களுடைய பண்ணை தோட்டம். இதில் தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள், வாழை மரங்கள் எல்லாமே இருக்குது. இயக்குனர் மையம் பாரதி ராஜாவின் பண்ணை தோட்டத்து வீடு தான். வணக்கம். பாரதி ராஜா பண்ணை தோட்டத்து வீடு தான். இங்கே அவர் வந்து ஷூட்டிங் இல்லாதப்ப ரெஸ்ட் எடுக்க வருவார்னு சொல்கிறாங்க. இயக்குனர் மையம் பாரதி ராஜா மறைந்தது எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. அவருடைய படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 16 வயதிலே, அப்புறம் வந்து கிழக்க போகும் ரயில், அப்புறம் வந்து சிகப்பு ரோஜாக்கள், அப்புறம் புதிய வார்ப்புகள், அப்புறம் வந்து கல்லுக்குள் ஏறம், நேரமானத பூக்கள். கல்லுக்குள் ஏறம் படத்தில் அவரே ஆக்ட் பண்ணிப்பார். நல்ல சூப்பராக பாட்டெல்லாம் இருக்குது. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் அந்த பாட்டு. அப்புறம் அலைகள் ஓய்வதெல்லாம் வந்து சூப்பர் ஹிட் படம். அந்த காலத்தில் வந்து காலேஜ் படிக்கிறப்ப விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கடந்த உறவே, அதில் பாட்டெலாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் கருத்தம்மா படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, போராடே பொண்ணு தாகி போட போட வென்று கண்ணீர் விட்டு, அதெல்லாம் அந்த பாட்டெலாம் மறக்கவே முடியாது. இயக்குனர் மையம் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவருடைய படைப்புகள் வழியாக அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். நன்றி.